Hello, good evening to everyone. Shall we learn grammar today? Have you subscribed to my channel? Subscribe பண்ணிட்டீங்களா? This is my channel Flute English Grammar Creations by Mrs. Valli Subaya. Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் உடனே ஆன்சர் அதில் அனுப்பி விடுவேன். ஓகே, என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. கிராமரை ஜாலியாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த பயமும் இல்லாமல் எந்த தயக்கமும் இல்லாமல் கான்ஃபிடென்ஸோடு லேர்ன் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். ரொம்ப முக்கியம் எது? ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் சால்வ் பண்ணுறது. ஓகேயா? ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் சால்வ் பண்ணணும் அப்படின்ற உறுதி எடுத்துக்கோங்க மிஸ்ஸோட கிராமர் கிளாஸை பார்க்கும்போது. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கோர் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 14 ஆன்சரை பார்ப்போம். ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை எப்படி டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றுறது நம்ம படிச்சுட்ருக்கோம் இல்லையா? நம்ம இப்போ பார்க்கலாமா எப்படி மாற்றுறதுன்ட்டு? ஞாபகம் வருதா ரூல்ஸ் எல்லாம்? ஓகேயா? டீச்சரை அப்படியே எழுதிருங்க. த டீச்சர் எழுதியாச்சு. ஓகே, இப்போ செட்டு வந்துருந்தா சேர்த்து எடுத்துக்கோங்க. ஓகேயா? ஆஸ்க்டு போடணும், ஏன்னா இது கொஸ்டின் சென்டென்ஸ். ஆஸ்க்டு போடுங்க. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. யாரை கேட்டாங்க? அனதர் பர்சன் இஸ் ஹியர், தெம். ஓகே, அவங்கள கேட்டாங்க. ஸோ ஆஸ்ட் தெம் வரை எழுதிட்டீங்க. இப்போ கமா வரக்கூடாது, கொட்டேஷன்ஸ் வராது, கொஸ்டின் மார்க் வராது, அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. திஸ் இஸ் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். ரூல்ஸ் என்ன சொல்லுது? இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று WH கொஸ்டின், இன்னொன்று எஸ் ஆர் நோ கொஸ்டின். நம்ம இப்போ WH கொஸ்டினை இப்படி மாற்றுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த WH கொஸ்டினுக்கு என்னது? கொஸ்டின் வேர்டு தான் கனெக்டர். எது கொஸ்டின் வேர்டு? இங்கே வை, அதவே அப்படியே எழுதிருங்க. ஓகேயா? தென் இந்த செட்டுக்கு ஆஸ்க்டு போடணும், ஏன்னா இது கொஸ்டின் மார்க் என்பதால் ஆஸ்க்டு போடணும். ஓகேயா? இது ரெண்டையும் கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நல்லா எழுத முடியும். ஓகே, கொஸ்டின் வேர்டை ஸ்மால் லெட்டரில் எழுதுவோம். ஓகே, பாருங்கள், இந்த ஆர் வேர்பு முன்னால் இருக்குது இல்லையா? அதை எப்படி மாற்றிக்கணும்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா? அதை எழுதிக்கணும். யூ ஆர். ஓகே, மாற்றிருக்கணும். இந்த யூ யார்? புரியுதா? யூ யார்? தெம். அப்போ என்னவா மாறும்? வை தே. ஓகே, ஆரோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? வேர். இஸுக்கு அழகாக சொல்லிட்டு இருந்தீங்க, ஆருக்கும் கற்றுக்குங்க. வேர். இந்த இடத்துல ஹீ இருந்தால் வாசன் போடுங்க, ப்ளூரல் இருந்தால் வேர். ஓகேயா? எழுதிட்டோமா? ஆருக்கு பதிலாக வேறு. அப்புறம் என்ன இருக்குது மிச்சம்? ஓகேயா? லேட். அவ்வளோதான். இந்த டீச்சர் ஆஸ்க்டு தெம் வை தே வேர் லேட். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, திஸ் யூ வில் ஸ்கோர் 2 மார்க்ஸ். ஓகேயா? ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக எழுதி ஸ்கோர் பண்ணுங்க. ஓகேயா? நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்க்கலாம். ஓகேயா? இந்த இதில் டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச்சில் சென்டென்ஸ் எத்தனை கிளாஸுக்கு? 15. ஓகேயா? மாலதி said to me, ஹிம்னு கூட வச்சுக்கோ. said to him, what do you like? வாட் டு யூ லைக்? இப்படி தான் கேள்வி கேட்டாங்க. நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். ஓகே, இன்டைரக்ட் ஸ்பீச். கொஸ்டின் தானே? கொஸ்டின் மார்க் இருந்தால் அது கொஸ்டின். கொஸ்டினுக்கு என்ன எழுதணும்? ஆஸ்க்டு எழுதணும். ஓகேயா? மாலதி செட் டு சேர்த்து எடுத்துக்கோங்க. ரைட், ஆஸ்க்ட்.
ஓகேயா? ஹிம் அது வரையும் எழுதிக்கணும். ஓகேயா? கமா வராது, கொட்டேஷன்ஸ் எடுத்து விட்டுருங்க. இந்த கொட்டேஷன் வந்து இங்கே இருக்குது, எடுத்து விட்டுருங்க. ஓகே. ஸோ நம்ம இப்போ எப்படி வந்து இந்த டூ, அந்த டூ வேர்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். டூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணும்போது இப்போ நான் கேட்குறேன், வாட் டு யூ லைக் அப்படின்னு உங்களை கேட்டால் நீங்கள் வெரி குட், ஐ லைக் மேங்கோஸ் அப்படி சொல்லுவீங்கள. எங்கே போச்சு அந்த டூ? டூ வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். அதனால் டூ ப்ளஸ் லைக்குக்கு ஆன்சர் என்ன வருது? லைக். இப்போ நம்ம ஆன்சர் பண்ணும்போது என்ன எடுத்துக்கிட்டோம்? லைக்கை வச்சுருந்தோமா? இல்லை ஐ லைக் மேங்கோஸ் அப்படி தானே சொன்னோம். ப்ரெசன்ட் டென்ஸ். அதனால் இந்த லைக்கு வரப்போ நம்ம டூவை விட்டுருணும். ஓகேயா? டூவை விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேயா? இப்போ நமக்கு வேர்பை இந்த இடத்துல மாற்றணும்னு சொல்லிகிட்டு இருப்பேன். மிஸ் வந்து ரெகுலராக என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஆர் யூ அப்படி மாற்றிட்டு இருந்தோம்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த டூ கேன்சல் ஆனதுனால நமக்கு ரெடி ஆகிட்டோம். ஆன்சர் எழுத ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்ட்ரக்சர் வாட் யூ லைக் மட்டும்தான் இருக்குது. ஓகேயா? அப்போ யூ யார்? இந்த யூ வந்து இந்த ஆள். அப்படி தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் படித்தோம். ஸ்டேட்மெண்ட்டை நல்லா ஸ்ட்ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ரூல்ஸை அப்படியே அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகேயா? யூ யார்? ஓகே, ஷால் பி ரைட் இங்கே எழுதுவோம். ஓகேயா? வாட் அதை கண்டினியூ பண்ணுவோம். வாட் பாருங்கள், வாட். ஹிம்முக்கு பதிலாக இங்கே யூக்கு பதிலாக ஹீ இல்லையா? சப்ஜெக்ட் பொசிஷனாக எடுத்துக்கணும். ஹீ லைக்ட். பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் லைக் இஸ் லைக்டு அப்படி தான் எழுதணும். ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த ஈடி இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரியே நீங்களும் ஏர்ன் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான் ஆன்சர். மாலதி ஆஸ்ட் ஹிம் வாட் ஹீ லைக்ட். ஓகே, இப்போ ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் போகலாமா? அந்த ரூல்ஸ் வந்து எல்லாத்துக்கும் இது உதவியாக இருக்கும். உங்களுக்கு பேசிக் கிராமர் தெரியலேனாலும் அப்பப்போ நம்ம பாக்ஸில் போட்டுட்டு வரேன் பாருங்கள். அதெல்லாம் தான் அந்த பேசிக் ரூல்ஸ். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எப்படி எப்பேற்பட்ட கிராமரே நம்ம நல்லா படிச்சிடலாம். ஓகேயா? நம்ம லெட்டஸ் கோ டு ஹோம்ஒர்க் சென்டென்ஸ். எக்ஸசைஸ் நம்பர் 15. ஓகேயா? now let us have another sentence. Rekha said to me, comma, open quotation, where does Helen, where does Helen live? ஓகேயா? இதுக்கு நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். வேர் டஸ் ஹெலன் லிவ் இதே மாதிரி தான். ஓகே, ஈஸி. ஓகே, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுங்கள். கொஸ்டின் வந்தால் கொஸ்டின் வேர்டு தான் அதனோட கனெக்டட் கொட்டேஷன்ஸ். கொஸ்டின் மார்க் எடுத்துகிட்டு ஆஸ்ட் போடுங்க. ட்ரை டு bring the correct answer. Okay, arrive at the correct answer and get a good score. Thank you.